ஆனால் தாயே, சூரியனின் ஒளி அனைவருக்கும் வாழ்வளிக்கின்றது. எனது கை மட்டும். என்ன பிரச்சனை? அவர்களுடன் எதற்காக மோதச் சென்றாய்? அனைத்து சிறுவர்களும் வீட்டில்தான் இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். எவரோடாவது விளையாடுவது. நீ இப்பொழுது பசியாக இருப்பாய். உனக்கு உணவு எடுத்து வருகிறேன். சனி, நிழலுக்கு மரத்துடன் இருக்க எப்பொழுதும் உரிமை இருக்கிறது. ஆனால் தன்னுடைய இருக்க இயலாது. இவனை நான் சபிக்கிறேன். எனது ஒளிக்கீற்று எப்போது இவன் மீது பட்டாலும் இவன் சாம்பலாகி விடுவான். உன்னை தந்தையிடமே நான் தான். ஏனெனில் நான் சந்தியா அல்ல. நான் உன்னுடைய தாய்தான், பிரம்மா அல்ல. ஏன் நான் இதுவரை தங்களிடம் கேட்டதே இல்லை. வைத்துள்ளீர்கள் என்று நான் கேட்க மாட்டேன் தாயே. ஏனெனில் நான் அறிவேன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைய. மெதுவாய் நிதானமாய் நகர்பவன். இதுதான் சூரிய தேவர். இருளை எப்பொழுதும் மெதுவாகத்தான் விரட்டுகிறார். மெதுவாகவா? இதை வைத்துக்கொள். இது என்ன? எப்பொழுதெல்லாம் நீ தனிமையை உணர்கிறாயோ அப்பொழுதெல்லாம் கண்களை சக்தி இருக்கிறதோ அப்பொழுது நாம் தனியாக இருப்பதில்லை. உனக்கு அப்படி தோன்றினால் இதை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கற்பனை செய்து தனிமை உணர்வு ஏற்படாது.